ஃப்ரெண்ட்ஸ் குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? ரமதானுடைய ஃபர்ஸ்ட்டு சஹர் இன்னைக்கு. ஸோ வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஹரிபரியா கடைக்கு வந்துட்டு வேணுங்கிற திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ரொம்ப இம்பார்ட்டண்டானது மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு வந்து நைட்டே குக் பண்ணி வச்சிரணும். மார்னிங் எந்திரிச்சு குக் பண்ணுறதுக்கு சுத்தமா டைம் பத்தாது பேபி வச்சுட்டு. ஏன்னா சாப்பாடெல்லாம் சட்டியில தான் வடிக்கணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒலைய வச்சு அரிசி போட்டுட்டேன். ஒலை கொதிச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் சிக்கனை வாஷ் பண்ணி கொஞ்சமாக சிக்கன் 65க்கு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். எப்பவும் போடுற மசாலா போட்டு மேரினேட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா சஹர் நேரம் எடுத்து நல்லா சூடாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண் சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சிக்கன் கிரேவி தான் பண்ணேன். எப்பவும் மாதிரி தாளிப்பு கொடுத்து பண்ணேன். சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இன்னி வர வீடியோலலாம் இஃப்தாருக்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஹருக்கு என்ன சமைச்சேன் அப்படிங்கிற வீடியோ தான் கண்டினியூஸாக வரும். ஸோ அதுக்காக என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முட்டையும் பாயில் பண்ணியே வச்சுட்டேன். அப்படியே பாயில் பண்ணி வச்சுட்டு உளிக்கல. சஹருக்கு எந்திரிச்சு உளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு பாயில் பண்ணி அப்படியே மூடி வச்சுட்டேன். லாஸ்ட்டாக பெப்பர் போட்டு இறக்குனேன். சூப்பராக இருந்தது. பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு சிங்க்கெல்லாம் கழுவி விட்டாச்சு. நைட்டு வந்து ஹெவியாக சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு சஹர் நேரம் எந்திரிச்சு சிக்கனை நல்லா சூடாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. பசங்களையும் எழுப்பி விட்டாச்சு. ஃபஸ்ட்டு நோம்புனால ஆர்வமாக சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டாங்க. டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. என்ன இது வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சம் நிறையா குடிக்கணும்.